என்ன இதெல்லாம் கண்மணிக்காக அவங்க அம்மாவும் சித்தியும் கொண்டு வந்திருக்க சீரு. எப்படி நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன் பாத்தீங்களா? நீங்க சொன்னது வெறும் 27 தட்டு தான். ஆனா எங்க பங்கையும் சேர்த்து 35 தட்டா கொண்டு வந்திருக்கோம். தீபாவளி சீருங்கிறது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ஒரு தடவை வர்றது. அதனால எங்க வீட்டு பெருமைய நாங்க விட்டு கொடுக்க முடியாதுல்ல. என்னது உங்க வீட்டு பெருமையா? யார் நீங்க? உங்களுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? நான் கண்மணியோட அண்ணன். என் பேரு ஆறுமுகம். அவங்க பெரியப்பா பையன். அவங்க அம்மா எனக்கு சித்தி. சித்தி தான் சீரை வந்து நான் தனியா எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொன்னாங்க. சரி, அதனால தான் என் தங்கச்சிக்காக நான் வந்தேன். என்ன கண்மணி, எல்லாம் திருப்தி தானே உனக்கு? ஏ ஸ்வேதா, இவரு கல்யாணத்துக்கும் வரல, இத்தனை நாளா வரல, திடீர்னு தங்கச்சி சொந்தம் கொண்டாடுறான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த சீர் வரிசை முன்னாடியே எங்க அப்பா பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சீரு எல்லாம் முறையா செஞ்சிருக்கோம். மாப்பிள்ளையும் பொண்ணையும் தல தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க சம்பந்தி. கண்டிப்பா நான் அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறேன் சம்பந்தி. எனக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியலம்மா. நீங்க பண்ணிருக்க இந்த உதவிய காலம் பூரா நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க என் பொண்டாட்டியோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்னைக்குனாலும் இந்த அண்ணன் ஆறுமுகம் இருக்கேன். அதை நீ மறந்துடக்கூடாது தங்கச்சி. இதெல்லாம் நான் யாருக்காக பண்ணேன்? உனக்காக தானே பண்ணேன் பைரவி. நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன் பைரவி. இங்க பாரு, கண்மணிக்காக நம்ம இங்க வந்தோம். இதோட முடிஞ்சு போச்சு. சும்மா வேற ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். சாரிங்க, அவங்க என் அண்ணன் அண்ணியே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தது கூட இல்ல. எங்க அம்மா கையில 2 கட்டப்பை வச்சிருந்தாங்களே, அதுதான் நமக்காக எடுத்துட்டு வந்த சீரு. குழந்தைகளை அனுப்பிட்டு நாம இங்க என்னடி பண்ண முடியும்? இப்ப இனி என்னையும் மாயாவையும் அனுப்பி வச்சிடலாம் அன்பு கண்மணியோட.